சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கடக ராசி பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு மே மாத ராசி பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். கடக ராசி கால புருஷனுக்கு 4வது ராசி. இதுல பூச நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கடகத்துல 2வது நட்சத்திரமா வரும். சரிங்களா? அதிபதி யாருன்னு பார்க்கும்போது சனிதான். அதாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சனி, அதாவது 8ஆம் இடத்தை விட்டு தற்போது 9வது பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிட்டாருங்க. பொதுவாக பாக்கியத்துல சனி சுக்கரனோட, அதுவும் உச்ச சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறது நல்ல ஒரு சிறப்பான ஒரு யோகமா சொல்லப்படுது. சரிங்களா? குறிப்பா திருமண வயதுல இருக்கக்கூடிய கடக ராசி பூசத்துல பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றியை கொடுக்கும். திருமண முயற்சிகள் எதுவாயினும் அதை நீங்கள் தற்போது மேற்கொள்றது சிறப்பு. உங்களுக்கு சாதகமாகவே முடிவுகளானது வரும். ரெண்டாவது, தந்தை சார்ந்த வழியில ஒரு சில செலவுகளையும் இந்த காலகட்டங்கள் கொடுக்கும். மருத்துவம் சார்ந்த வழியிலோட தந்தைக்கு ஒரு குறிப்பிட்ட வழியில ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்க தந்தைக்காக செலவு செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீங்க. அது மட்டும் இல்லாம ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு சரியாகும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப நல்லா இருப்பீங்க. சரிங்களா? ஓரளவுக்கு மகிழ்ச்சியா இருப்பீங்க. அதே மாதிரி செகண்ட் ஹேண்ட்ல ஒரு காரு பைக்கு வாங்குறதுக்கான வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வீட்டை ரெனோவேட் பண்ணுறது, வீட்டில் புதுசாக ஒரு விஷயத்த பண்ணுறது, அல்லது எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட உபகரணங்கள் ஏதாச்சும் வாங்குறது, ஸோ இது சார்ந்த விஷயங்கள், பழுதுகளை சரி பார்க்கறது, ஸோ இது சார்ந்த முயற்சிகளை இந்த மாதம் நீங்கள் எடுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் இந்த மாதம் முதல் உச்சமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு உத்தியோகம், அதாவது நல்ல ஒரு நிர்வாக திறமை தற்போது உங்ககிட்ட வெளிப்படும். திறமசாலியா இருப்பீங்க, எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிப்பீங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம வேலை செய்ய இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து சார்ந்த விஷயங்கள் உயரும். இதனால் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத நியாயமான ரெகக்னேஷன் சார்ந்த விஷயங்கள், அஷ்டம சனியில அந்த அளவுக்கு ஒரு கஷ்டங்கள் நீங்க பட்டுட்டீங்க. சரிங்களா? குறிப்பா 2023, 24 காலகட்டங்கள்லாம் உங்களோட வாழ்க்கையில சொல்லவே தேவையில்லை, ஒரு நரகம் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வாழ்க்கையில நிறைய மன உளைச்சல்களை பார்த்துருப்பீங்க, கடுமையான கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க, வயதிற்கு ஏற்ற மாதிரியான கஷ்டங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள், குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள், வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள்ல வயதிற்கு ஏற்ற மாதிரியான பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் அப்படின்னே சொல்லலாம். மாணவ மனப்படுத்திருக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்களையும் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டங்களை தாண்டி தற்போது நீங்க வந்திருக்கீங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஓரளவுக்கு கண்டிப்பா ஒரு சேஞ்சஸை எதிர்பார்க்க முடியுங்க. சரிங்க, டெஃபினட்டா நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் தற்போது எடுத்தா ஜெயிக்க முடியும். அதாவது அப்ராட் போறதுக்காக நீங்க ட்ரை பண்றீங்கன்னா இப்ப சக்சஸ்ஃபுல்லா போக முடியும். காரணம் 12ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துக்கு ராகு வரார். அப்போ அப்ராட் போறதுக்கு ஒரு சரியான ஒரு டைம்னா அது இந்த டைம் தான். இப்ப நீங்க ட்ரை பண்ண கண்டிப்பா கிளிக் ஆகும். சரிங்களா? ரெண்டாவது பாத்தீங்கன்னா பயணங்களால் ஆதாயத்தை அதிகமாக பார்ப்பீங்க. அதே மாதிரி செலவுகள் சார்ந்த விஷயங்களும் இந்த மாதம் அதிகமாக இருக்கும். குறிப்பா சுப செலவுகள் சார்ந்த விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி என்ன ஒண்ணு, 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால கடகத்துல பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க, குரு 12ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கறத கடன் வாங்கி வீடு மனை வாகனம் சார்ந்த விஷயங்களை அமைச்சுட்டீங்க. கண்டிப்பா கடன் வாங்குவீங்க, யாரா இருந்தாலும் சரி. சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட வயது நீங்க கடந்திருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த காலகட்டங்கள் கடன் சார்ந்த விஷயங்கள் கடகராசிக்காரங்களை கண்டிப்பாக வரும். சரிங்களா? அது நல்ல விஷயத்துக்காக இருக்கும். சரிங்களா? தேவையில்லாத வீண் செலவா இருக்காது, நல்ல விஷயத்துக்காக தான் செலவு பண்ணுவீங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு மறைமுகமான வழியில ஒரு சில வருமானத்தை உண்டு பண்ணி கொடுப்பார். குறிப்பா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்கும். ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு அவ்வப்போது போகும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல சனியும் புதனும் இந்த மாதம் 2வது முறை சந்தரிப்பாங்க. புத்திசாலித்தனம் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் தற்போது கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ராசிக்குள்ள செவ்வாய் இந்த மாதம் முழுக்கவே நீசம். பொதுவா செவ்வாய் கடகத்துல பிறந்தவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல யோகாதிபதி தான். சரிங்களா? செவ்வாய் மாதிரி கொடுக்குற கிரகம் வேற எதுவுமே கிடையாது. எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரிங்க, செவ்வாய் தசை நிச்சயமா ஒரு யோகத்தை செய்யும். ஆனா செவ்வாய் நீசமாயி ராசிக்குள்ள இருக்கிறதுனால ஒரு தயக்கத்தை கொடுக்கும், ஒரு பயத்தை கொடுக்கும், எதுலையுமே ஒரு தடை தாமதங்கள் சார்ந்த விஷயங்களை கொடுக்கும். ஒரு விஷயத்துல நீங்க இறங்கினா ஜெயிச்சிருவீங்க, ஆனா இறங்குறதுக்கு முன்னாடி 10 வாட்டி பாத்தீங்கன்னா இறங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு காரியத்துக்காக கூட நான் சொல்றேன், ஒரு விஷயம் நடக்க போகுது, அது விஷயத்த நீங்க பண்ணலான் இருக்கீங்கன்னா
அது நிறைய தயக்கத்தை வந்து இந்த செவ்வாய் அதிகமாக உண்டு பண்ணி கொடுப்பார், ஒரு பயத்தை உண்டு பண்ணி கொடுப்பார். சரிங்களா? அதாவது தேவையில்லாத பயமா இருக்கும் அந்த பயம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம வேலை செய்ய இடத்துல ஒரு சில அலைச்சல்கள் இருந்தாலும் கூட உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். வருமானம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் தடைகள் இருந்தாலும் கண்டிப்பாக அதை தகர்த்திருந்து நீங்க ஜெயிச்சு காமிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். நான் சொன்ன மாதிரி கடன் சார்ந்த விஷயங்கள், பணம் சார்ந்த விஷயங்கள், செலவுகள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும். ஏன்னா இதுதான் மெயின் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அதே மாதிரி கொஞ்சம் பேச்சுல கொஞ்சம் கனிவு அப்படின்றது கண்டிப்பாக தேவை. செவ்வாய் வந்து ராசிக்குள்ள இருக்கறனால கொஞ்சம் அவசரப்பட்டு முன் கோபத்தால சில காரியங்களை செய்வீங்க, சில வார்த்தைகளை விட்டுடுவீங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நீங்க பார்த்துக்கிட்டா சிறப்பா இருக்கும். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.